Hello students, welcome to Mr. Ganithan YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.1ங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா A is equal to ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனில் A into adjoint A is equal to adjoint A into A is equal to modulus of A into I3 என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இதுக்கு adjoint A கண்டுபிடிச்சுக்கணும். அதை ஏவால் மல்டிபிள் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் adjoint A into A அதை மல்டிபிள் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அப்புறம் இதுக்கு மாடலஸ் ஏ கண்டுபிடிச்சி I3 என்னன்னா அந்த 100 அந்த யூனிட்டிக் மேட்ரிக்ஸ் போட்டால் அதுலேருந்து இந்த மாடலஸ் ஏ மல்டி பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கொண்டு வரணும். இப்போ அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆன்சர் வரணும், ஏன்னா ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துச்சுன்னா நம்ம இது இந்த சமன்பாடு சரி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து ஏன்னு எழுதிக்கலாம். சொல்யூஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 8 -6 2 -6 7 -4 2 -4 3. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மாடலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே 8ன்னு இருக்கனால ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 8 எழுதிக்கலாம். இது வந்து இந்த ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அந்த ஆர்டர் படி தான் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு +8 8ன்னு போட்டுக்கலாம். 8 இன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 3 × 7. ஸோ இங்கே 21ன்னு வரும். அடுத்து மைனஸ், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இங்கே காமனாக வர மைனஸ் 4 × 4 16. ஓகேங்களா? இப்போ இது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மைனஸ் இருக்கனால மைனஸ், இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே -6ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே 6ன்னு ஆகிடும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே -6 இங்கே 3 இருக்குது. ஸோ -18. அடுத்து மைனஸ் வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கணும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 × 4 ஸோ 8 அப்படின்ற வரும். இப்போ அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு. இப்போ அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. ஸோ 2 போட்டுக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ லாஸ்ட்டாக ரோவையும் காலத்தையும் ஹைட் பண்ணிங்கன்னா இப்போ வருது பார்த்தீங்கன்னா 6 நாள் 24. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 24 மட்டும் வரும். இங்கே மைனஸ் காமன். 2 × 7 14. இப்போ ஷார்ட் பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8. அந்த 8 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே 21 - 16. ஸோ இங்கே 5ன்னு வரும். 5 இங்கே +6 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே -18 + 8ன்னு இருக்குது. -18 8 கழிச்சா -10ன்னு வருங்க. ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -10. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே +2 அப்படியே போட்டுக்கலாம். 24 - 14. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 10 அப்படின்றது வரும். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 8 × 5 40. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ். 6 × 10 60. இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு. 2 × 10 20. இப்போ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே +40 இருக்குது. இங்கே +20 இருக்குது. ஸோ கூட்டினீங்கன்னா +60ன்னு வரும். அப்போ ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ டோட்டலாக 0 அப்படின்றது வரும். ஸோ நமக்கு மாடலஸ் ஆஃப் ஏ என்னன்றது கிடச்சிச்சு. இப்போ இதுக்கு மாடலஸ் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு adjoint ஏ கொஸ்டினில் இருக்கபடி நம்ம adjoint ஏ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ adjoint ஏ தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ adjoint ஏக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐஜே தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஏஐஜே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஏஐஜே கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு ஞாபகம் வேண்டியது இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் போட்ட மாதிரி அதேமாதிரி மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இதை கண்டிப்பாக நம்ம சைடில் கூட எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஐஜே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கனால ஸோ ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த காலத்தையும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது இந்த ஆன்சர் தாங்க வரும். இந்த வெளியே இருக்க நம்பரை விட்டுருங்க. பேலன்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். 21 - 16. அடுத்து மைனஸ் இருக்கனால இந்த மைனஸில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ உள்ளே இருக்க நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. -18 + 8. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே 24 - 14. இதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்க ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ரோவையும் இதையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா மைனஸ் இருக்கனால ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக நம்ம ஹைட் பண்ணனால பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 × 6 மைனஸ் -18 மைனஸ் இங்கே 2 × 4 8ன்னு வரும். மைனஸ் இருக்கிறனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +8.
அடுத்து ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டராக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 × 8 ஸோ 3 × 24 மைனஸ் இங்கே 2 × 2 4 ஸோ அப்படியே போட்டுக்கலாம் 4. அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறத ஹைட் பண்ணிங்கன்னா இப்போ 4 × 8 32. இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் 32. இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கணும். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 × 6 12. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்கனால இந்த ரோவை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே 4 இங்கே 24 வரும். மைனஸ் 14. அடுத்து மைனஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டராக இருக்கிறத மறைச்சிக்கலாம். இப்போ இங்கே 4 × 8 32. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 32. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ ப்ளஸ்ஸு 12 போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ரோவையும் காலையும் மைனஸ் ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே 7 × 8 இருக்குது. ஸோ 7 × 8 56 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 6 × 6 36. ஓகேங்களா. இதுக்கு நம்ம இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 21 மைனஸ் 16 ஸோ நமக்கு 5 வரும். இங்கே மைனஸ் 18 ப்ளஸ் 8ன்றதுனால மைனஸ் 10 வரும். வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 10. இங்கே 24லேருந்து 14 போச்சுன்னா ப்ளஸ் 10. இங்கே மைனஸ் 18 இருக்குது. இங்கே ப்ளஸ் 8 அதே தான் வரும். அதே தான் இங்கே இருக்க தான் வரும். ஸோ மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். வரும் 10. இங்கே 24லேருந்து 4 போயிடுச்சுன்னா 20. மைனஸ் 32 ப்ளஸ் 12 இருக்குது. இதை நீங்கள் ஹைட் இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே மைனஸ் இங்கே 20 வருங்க. இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னா மைனஸ் ப்ளஸ் 20 அப்படின்றது வந்துடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 24 இங்கே 14 இருக்குது. இங்கே கழிச்சிங்கன்னா பெரிய நம்பர் 24 தான். ஸோ ப்ளஸ் 10 வந்துடும். இங்கே மைனஸ் 32 ப்ளஸ் 12 இருக்குது. மைனஸ் 20 வரும். வெளியே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 20. இங்கே 56 மைனஸ் 36 இருக்குது. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 20. ஸோ நமக்கு இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ கிடச்சிரும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம். 5 10 10 இங்கே 10 20 20 அடுத்து பார்த்தீங்கன்னா 10 20 20. இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எதுவுமே மாறி இருக்காது. இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேங்களா. இது அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ ஏவோட மேட்ரிக்ஸ் இதுங்க. இது அட்ஜாயிண்ட் ஏவோடது. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வரணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 8 × 5 8 × 40. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 6 × 10 60. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 10 ப்ளஸ் 20 வரும். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ரோவையும் இந்த செகண்டாக இருக்க காலத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 × 10 ஸோ 80. அடுத்து மைனஸ்னால மைனஸ் 2 இங்கே 20 இருக்குது. இங்கே 6 இருக்கனால ஸோ 120. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இங்கே 2 இங்கே 20 இருக்கனால ப்ளஸ் 40. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ரோவையும் இந்த மூணாவது இருக்க காலத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 8 இருக்குது. இங்கே 10 ஸோ 80. அடுத்து மைனஸ் 6 × 20 120. அடுத்து ப்ளஸ் 2 × 20 40. ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவை செகண்டாக இருக்க ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் 6 × 5 மைனஸ் 6 × 30. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 7 × 10ன்றதுனால 70. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 4 × 10 40. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக இருக்க ரோவையும் செகண்டாக இருக்க காலத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 6 இங்கே 10 ஸோ மைனஸ் 60. இங்கே 7 இங்கே 20ன்றதுனால ப்ளஸ் 140. அடுத்து மைனஸ் 4 இங்கே 20ன்றதுனால மைனஸ் 80. ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் ரோவையும் லாஸ்ட் ஆஃப் காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம்.
இப்போ -6 இங்கே 10 ஸோ -60 2 இன்ட்டு 20 சாரி 7 இன்ட்டு 20 ப்ளஸ் 140 அடுத்து மைனஸ் இருக்கலாம் -4 இன்ட்டு 20 80. இப்போ லாஸ்ட்டாக இருக்க ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 இன்ட்டு 5 ஈரஞ்சா 10 மைனஸ் இருக்கலாம் -4 இன்ட்டு 10 40 ஓகேங்களா. ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே 10 ப்ளஸ் இருக்கனால 3 இன்ட்டு 10 30. இப்போ லாஸ்ட்டாக இருக்க ரோவையும் செகண்டாக இருக்க காலத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு இங்கே 10 இருக்கனால 20 மைனஸ் இருக்கனால -4 இன்ட்டு 20 80. இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 20 ப்ளஸ் 60 ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு இங்கே 10 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 10 20 மைனஸ் இருக்கலாம் -4 இன்ட்டு 20 80. இங்கே 3 இன்ட்டு 20 ப்ளஸ் 60 ஓகேங்களா. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இங்கே 4 இன்ட்டு 40 ப்ளஸ் 20 60ன்னு வரும். ஸோ 60 இங்கே -60 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 80 இங்கே 40 120ன்னு வரும். 120 -120 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி தான் மற்றதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வரும். இங்கே 80 இங்கே 40 120 ப்ளஸ் 5 இதுவும் 120 இங்கே -120 ஸோ கேன்சல் ஆயிரும். இப்போ எல்லாத்துக்கும் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது வரும். ஸோ 0 0 0. அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா 70 ப்ளஸ் 70 0. இங்கே 140 0. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 140 0. இங்கே 30 சாரி இங்கே 30 ப்ளஸ் 10 ஸோ 40 40 மைனஸ் 40 0. இங்கே 20 ப்ளஸ் 60 80 80 மைனஸ் 80 0. இங்கே 20 60 80 ஸோ 0 ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இது a இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் a இன்ட்டு a கண்டுபிடிக்கலாம். இது அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ, இது ஏவோட வேல்யூ ஓகேங்களா. இப்போ இதை ஃபஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் அதே மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 இன்ட்டு 8 8 5 40. அடுத்து மைனஸ் இருக்கிறனால -10 இன்ட்டு 6 60ன்னு வரும். அடுத்து இங்கே 10 இன்ட்டு 2 ப்ளஸ்ஸு 20 ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்தது ஃபஸ்ட் ரோவையும் இந்த செகண்டாக இருக்க காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 6 இன்ட்டு 5 30 மைனஸ் இருக்கலாம் -6 5 30. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 7 இங்கே 10 இருக்கனால ப்ளஸ் 70. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கலாம் -4 இன்ட்டு 10 40 ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரோவையும் இந்த கடைசி காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 5 10 2 10 10 இங்கே மைனஸ் இருக்கலாம் -4 இன்ட்டு 10 40. அடுத்து இங்கே 3 10 ப்ளஸ்ஸு 30 ஓகேங்களா. இப்போ இந்த செகண்டாக இருக்க ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 8 இன்ட்டு 10 80. இங்கே மைனஸ் -20 இன்ட்டு 6 120. அடுத்து 2 இங்கே 20ன்றதுனால ப்ளஸ்ஸு 40. இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். -60 ப்ளஸ் 140 -80. அதே மாதிரி செகண்டு ரோவையும் கடைசி காலத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20 அடுத்து மைனஸ் 20 இன்ட்டு 40 80. அடுத்து ப்ளஸ் 20 இன்ட்டு 3 60 ஓகேங்களா. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டாக ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 8 இன்ட்டு 10 80 மைனஸ் 6 இன்ட்டு 20 ஸோ 120 2 இன்ட்டு 20 ப்ளஸ் 40 ஓகேங்களா. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -60 ப்ளஸ் 140 -40. லாஸ்ட்டாக மல்டி பண்ணிங்கன்னா 20 -80 ப்ளஸ் 60 அப்படின்றது நமக்கு வந்துடும். இப்போ அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா 4 20 60 ப்ளஸ் 60 -60 கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா -30 -40 -70 ப்ளஸ் 70ஓட 0 ஆயிரும். அதே மாதிரி தான் 10 ப்ளஸ் 30 40 -40 0 ஆயிரும். இப்போ நம்ம இதை எழுதிக்கலாம் 0 0 0. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 80 40 120 -120ஓட 0 60 -60 -80 -140ஓட ப்ளஸ் 140 0 20 இங்கே 60 ஸோ 80ன்னு வரும். -80ஓட 0 ஆயிரும். இங்கே 80 ப்ளஸ் 40 120 -120 0. இங்கே -60 -40 இருக்குது. ஸோ டோட்டலாக 140 ஆகிடும். இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். சாரிங்க இங்கே 80ன்னு வரும். ஸோ 80 -60 140ஓட சேர்ந்தா 0. அதே மாதிரி தான் அதுக்கும் 0 ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்
ரெண்டாவது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மாலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு I3 அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு மாலஸ் ஆஃப் ஏ நமக்கு தெரியும் 0. நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மாலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. ஸோ 0 இன்ட்டு I3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இப்போ இந்த 0 இருக்கனால இதோட எதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு கிடைக்க போகிறது ஆன்சர் 0. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கினா என்ன வரும்? நமக்கு ஃபஸ்ட்டு 0 அடுத்து 0 இங்கே ஆல்ரெடி 0 இருக்குது. இதே மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ எல்லாமே 0 தான் நமக்கு கிடைக்கும். இதோட வேல்யூ 0 தான். ஓகேங்களா? இப்போ நமக்கு 3மே இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ 3 ஈக்குவேஷனுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ சமன்பாடு 1 மற்றும் 2 மற்றும் 3ல் இருந்து a இன்ட்டு அட்ஜாயிண்ட் a இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் a இன்ட்டு a இஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் a இன்ட்டு I3 என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சம்மில் சந்திக்கலாம்.